ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்னோட அதாவது அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகலை மேம், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுற உங்களுடைய டிஆர்பி ஓகேங்களா, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிஆர்பி என்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. இங்கே கிளிக் கொடுத்துட்டு இங்கே டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும் ஒரு பேஜ். அதில் ஹோம், டாக்குமெண்ட், நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட், ஹவு டு அப்ளை, லாகின் அப்படின்லாம் கேட்கும். இதில் போயிட்டு நீங்கள் லாகின் கொடுக்கணும். ஓகேங்களா, லாகின் கொடுத்த உடனே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்த மெயில் ஐடிக்கோ இல்லை மெசேஜில் உங்களுக்கு வந்திருக்கும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை இங்கே போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்த உடனே இன்னொரு நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அந்த பேஜில் தான் நீங்கள் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதையும் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. இந்த பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கிளிக் கொடுக்கணும். நீங்கள் சைடில் கிளிக் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெனூஸ் இருக்கும். இதில் மெனு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மெனூஸ்னு. அந்த மெனூஸில் போய்ட்டு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த உடனே டேஷ்போர்டு, டவுன்லோட் அப்ளிகேஷன், லாக் அவுட்னு இருக்குது. டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக திரும்ப டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். இதில் வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ கரெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் கிடையாது, ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற இது செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நம்பர் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது, அதாவது உங்களுக்கு எதுவுமே டீட்டெயில் வந்து புரியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஷன் கடையில் கொடுக்குற பொருளோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதை பற்றின ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அது மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.